Hi friends, இந்த வீடியோவில் ப்ளவுஸோட பேக் நெக் டிசைன் அண்டு பஃப் ஸ்லீவ் வந்து எப்படி டிசைன் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். பஃப் ஸ்லீவுக்கு வந்து நம்ம ஸ்லீவோட லென்த்து, அதாவது அகலம் எவ்வளவு எடுத்துக்கோ அது டபுள் மடங்காக எடுத்துக்கிட்டு இது மாதிரி ப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஸ்லீவை எப்படி நார்மலாக கட் பண்ணுவோமோ அது மாதிரி லைனிங் கிளாத்தில் கட் பண்ணிக்கிட்டு பஃப் ஸ்லீவை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த மெத்தடு. இப்போ வந்து ப்ளவுஸோட பேக் நெக் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்து 2க்கு 2 சைஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நம்ம பேக் நெக் டிசைன் என்ன ஷேப்பில் கொடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை நான் ப்ளேஸ் பண்ணிவிட்டு பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிட்ட பிறகு இந்த ரா எட்ஜஸில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்த பிறகு அந்த கிளாத்லாம் வெளில வராமல் இருக்கிறதுக்கு லேஸாக அப்படி இல்லைன்னா மெட்டீரியல் வச்சு ஃபினிஷிங் கொடுத்துக்கலாம். இப்போ சாரீ வந்து காப்பர் கலருங்கிறதுனால நான் காப்பர் லேஸ் வச்சு இந்த ஃபினிஷிங் பண்ணிக்கிட்டேன். இதுதான் ப்ளவுஸோட பேக் நெக் டிசைன். இது ஸ்லீவ் அது மாதிரி நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஃப்ளீட்ஸ் வந்து நார்மலாக எடுக்கிற மாதிரி தான் எடுத்திருக்கேன். அதுக்குமே வந்து காப்பர் லேஸ் வந்து கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸாக உள்ளவங்களுக்கு இந்த டிசைன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ளவுஸ் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.